இருக்கின்றார்கள். வாருங்கள் ஐயா, அடுத்த 40 நிமிடங்கள் அவை உங்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. அருமை. அன்பார்ந்த பெரியோர்களே, அருந்தமிழ் சான்றோர்களே, தும்பி இலக்கிய அமைப்பின் 121வது நிகழ்வை மிக சிறப்பாக நெறியாழ்கை செய்து நெருப்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய கவிஞர் பொதிகை செல்வராசன் ஐயா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், முதலில் தலைவர் ஐயா சீனி ரவிபாரதி அவர்களே, கூமாப்பா கபிலன் ஐயா அவர்களே, அற்புதமான கவிதை சாரலிலே நம்மை வாரந்தோறும் நனைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய கவியருவி காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, இனிமையான தமிழ் பாடலால் நம் இதயங்களை இருக்கின்ற அம்மா ரமணியம்மாள் அவர்களே, அற்புதமான பேச்சாளர் அறிஞர் கவிஞர் ஐயா தேசாபிமானன் அவர்களே, உங்கள் உள்ளங்களை ஈர்த்த உயர்ந்த பாடகர் கவிஞர் நாவலர் கவிமாமணி மாணிக்கவாசகம் ஐயா அவர்களே, உலகமறிந்த பேச்சாளர் கவிநிலவு அம்மா தேன்மொழி அம்மா அவர்களே, கம்பனின் திருவுருவமாய் நம் முன்னால் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய கம்பன் புகழ்வாணர் ஐயா அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, பெரியவர் ரங்கசாமி கிருஷ்ணமூர்த்தி போன்ற பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அற்புதமான தமிழ் வாழ்த்து பாடி துவங்கிய செல்வி அக்ஷயா மற்றும் நிபுணா ஆகிய இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள். பெரியவர்களே, இந்த கம்பராமாயணம் என்பது நம் அனைவரின் உள்ளத்தையும் ஈர்த்த ஒரு காவியமாக இருக்கிறது. அதனுடைய சிறப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த ஆடி மாதம் அம்மன் திருவிழாவை போல் இருக்கிறது. இந்த ஆடி மாதம் வந்தால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் செல்லுகிற வழியெல்லாம் இந்த கூழும் கருவாட்டு குளமும் கொடுப்பார்கள். அதுபோல அன்றைக்கு பக்தி பெருக்கெடுத்து ஓடும். அதுபோல இது ஒரு கம்பராமாயண சீசன் என்று சொல்லுகிற அளவிற்கு அனைவருமே இன்றைக்கு கம்பராமாயணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. எல்லா புறங்களிலும் இருந்து கம்பனை அந்த 360 டிகிரி கோணத்திலும் அவரை முழுதாக அலசி ஆராய்கிற அந்த அற்புதமான ஒரு வேள்வியில் தும்பியும் தனது கரங்களை இணைத்திருப்பதை குறித்து உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு ஆதரவு தருகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவர்களே, தமிழின் அருளாலும் உங்கள் அனைவரின் ஆதரவாலும் நாம் 2 காண்டங்களை கடந்து, பாலகாண்டம் அயோத்தியா காண்டங்களை கடந்து இன்றைக்கு ஆரண்ய காண்டத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த ஆரண்ய காண்டம் என்பது ஒரு மிகவும் திருப்புமுனை காண்டம் என்று சொன்னால் அது மிக இல்லை. இந்த காண்டங்கள் ஒவ்வொன்றும் ராமனுக்கு கண்டங்களாகவே இருந்து வந்திருக்கின்றன. நமக்கெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பெரிய கண்டம் இருக்கு, இதை தாண்டிட்டீங்கன்னா நீங்க பொழைச்சிக்கிறீங்க அப்படின்னு ஜாதகத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காண்டமும் ராமனுக்கு ஒரு கண்டமாகவே இருந்திருக்கிறது. பாலகாண்டத்தில் அவன் ஒரு கண்டம் தாண்டி அயோத்தியா காண்டம் வந்தான். அயோத்தியா காண்டத்தில் ஒரு கண்டம், அதை தாண்டி இப்பொழுது ஆரண்ய காண்டத்திற்கு வருகிறான். அங்கும் பல கண்டம் அவனுக்கு காத்திருக்கிறது. அந்த வகையில் ஆரண்ய காண்டத்தில் நிகழ்க்கப் போகிற நிகழ்ச்சிகளை நாம் சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். கம்பன் நம் கைகளை பிடித்து நம்மளை அழைத்து செல்கிறான். பெரியவர்களை பொதிகையார் சொன்னது போல 3 காண்டங்களை 30 நிமிடங்களுக்குள் முடித்துவதற்கு நான் முனைந்து வந்திருக்கிறேன், முயற்சி செய்கிறேன் என்பதை சொல்லிவிட்டு, இந்த ஆரண்ய காண்டத்தின் முதல் பகுதியாக நாம் இந்த விராதன் வதைப்படலம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். சென்ற படலம் வரை பரதன் படாத பாடுபட்டு ராமனை அழைத்து செல்வது என்று முடிவு கட்டி கொண்டு வருகிறான். ஆனால் அவனது பகீரத பிரயத்தனம் பலனளிக்கவில்லை. ராமன் தன்னுடைய பாதுகைகளை கொடுத்து அவனை திருப்பி அனுப்பிவிடுகிறான். தெற்கே நோக்கி தன்னுடைய திருமகளை கை பிடித்து கொண்டு தன் தமையனையும் அழைத்து கொண்டு தெற்கு நோக்கி நகர்கிறான் என்று நாம் சென்ற படலம் வரை பார்த்தோம். தெற்கு நோக்கி வருகிற ராமன் என்னெல்லாம் அடைகிறான் என்பதைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலில் கம்பர் விராதன் வதைப்படலம் என்பதை சொல்கிறார். எந்த காண்டத்தையும் ஆரம்பிப்பதற்கு முன்பு கம்பர் வழக்கம் போல ஒரு கடவுள் வாழ்த்து வாசிப்பது என்பது, கடவுளை வணங்கி தொடங்குவது என்பது ஒரு மரபு. ஆகவே ஒரு அற்புதமான ஒரு கடவுள் வாழ்த்தை அவர் இங்கேயும் எழுதுகிறார். பேதியாது நிமிர் பேத உருவம் பிறழ்களா, ஓதி ஓதி உணரும் தொரும் உணர்ச்சி உதவும் வேதம் வேதியர் விரிஞ்சன் முதலியோர் தெரிகிலா, ஆதிதேவர் அவர் எம் அறிவனுக்கு அறிவு அரோ
என்று பாடுகிறார். இது ஒரு சிறப்பான பாட்டு. ஒரே ஒரு நொடி எடுத்துக்கொண்டு போய்விடுகிறேன். பேதியாது, தன்னுடைய உயர்ந்த நிலையில் பேதியாது, பிரிவுபடாது, வேறுபடாது. நிமிர் பேத உருவம் பிறழ்கிலாது. எல்லா உயிர்களிலும் எல்லா பொருள்களிலும் நீக்கமர நிறைந்திருந்தாலும், எல்லா வடிவங்களிலும் அவர் இருந்தாலும் அவருடைய நிலையில் இருந்து மாறுபடாது. எங்கெல்லாம் இருக்கிறார் கடவுள்? மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், அற்புதமான பாட்டு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். வானாய் மண்ணாய் வழியாய் ஒளியாய் ஊன் உடல்களாய் உயிராய் உண்மையுமாய் இன்மையுமாய், இருப்பதாகவும் இல்லாததாகவும். அதுக்கப்புறம் மூணாவதா போடுறார் பாருங்க, யான் எனது என்றவரை கூட்டாட்டுவானாகி நின்றவனை என் சொல்லி வாழ்த்துவனே என்று பாடுகிறார். இப்படி எல்லா உயிர்களையும் இயற்கை பூதங்களையும் படைத்து விட்டு கடைசியா மனிதனை படைக்கிறார். அந்த மனிதன் எப்படின்னா, நான் எனது என்று ஆடுவானா. யான் எனது என்று ஆடுகிற மனிதரை ஆடுகிறான். அந்த ஆடுகிற மனிதரை ஆட்டுவிப்பவன் யார் என்று சொன்னால் அந்த கூத்தாடுகிற அந்த சிவபெருமான். அற்புதமான வரி. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் யான் எனது என்றவரை கூத்தாட்டுவானாகி இருப்பவனை என் சொல்லி வாழ்த்துவனே என்று பாடுகிற பொழுது கண்ணதாசன் பாடினார் இல்லையா, திருநாவுக்கரசர் பாடின பாட்டு. ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ கண்ணா, ஆசை எனும் கட்டிலே ஆடாதாரே கண்ணா என்று பாடினாரே. அப்படி அனைத்து உயிர்களையும் ஆட்டுபவனாக இருந்தும் தன்னுடைய நிலையில் இருந்து மாறுபடாது. வேதம் வேதியர் விரிஞ்சன் முதலியோர் தெரிகிலாது. இத்தனை வேதங்களும் முயற்சி செய்கின்றன அவனை அறிந்து கொள்வதற்கு, அவனுக்கு தெரியவில்லை. அந்த வேதங்களை ஓதுகிற வேதியர்கள் முயல்கிறார்கள், அவர்களுக்கு புலப்படவில்லை. விரிஞ்சன் அனைத்தையும் அடைக்கிற பிரம்மன் எவ்வளவோ முயல்கிறான், அவனுக்கும் முடியவில்லை. தலை முடி அடிமுடி காணாத ஆதி பரம்பொருளாக இறைவன் இருக்கிறான். ஆகிய அனைவருக்கும் தெரிகிலாத ஆதி தேவர். யார் அந்த ஆதி தேவர்? அந்த கடவுளுடைய பண்பை அந்த கடவுள் வாழ்த்துல கம்பர் இங்கே சொல்லுகிறார். பேதியாது, தன்னுடைய நிலையில் உயர்ந்த நிலையில் இருந்து எந்த காலத்திலும் மாறுபடாது. நிபிர் பேத உருவம் பிறழ்கிலாது, எல்லா உயிர்களிலும் இருந்தாலும் தன்னுடைய நிலையில் மாறுபடாது. ஓதி ஓதி உணரும் தோறும் வேதம் ஓதிக்கிட்டே இருந்தா கூட அந்த வேதங்களால் கண்டுபிடிக்க முடியாது, வேதியர்களால் கண்டுபிடிக்க முடியாது, பிரம்மனால் கண்டுபிடிக்க முடியாது. இருக்கக்கூடிய ஆதி தேவர் அவரை வாழ்த்துகிறார். வாழ்த்துகிற போது அந்த கடைசி வார்த்தை இதில் உள்ள நயம், அவர் எம் அறிவினுக்கு அறிவு அரோ என்று எழுதுகிறார். நல்லா கவனிங்க, அறிவினுக்கு அறிவு அரோ. அறிவினுக்கு அறிவு அதோட முடிச்சுட்டு அரோங்கிறது அசை. அந்த அசையாக அரோ என்பதை ஒதுக்கிவிட்டால் அறிவனுக்கு அறிவு என்ற அர்த்தம். அப்படின்னா இவர்கள் யாராலும் அறிய முடியாத அவர் பக்தியோடு இருக்கக்கூடிய என்னுடைய சிற்றறிவுக்கு அறிவாக இருக்கிறார், என்னால் அறிந்து கொள்பவராக இருக்கிறார், நான் அறிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்ற அர்த்தம். என் அறிவனுக்கு அறிவு, என்னால் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் இருக்கிறார் என்ற அர்த்தம். அறிவனுக்கு அறிவு அரோ, அந்த அரோங்கிற அசை சொல்லாக பிரிச்சார். இந்த அசை சொல்லாக பிரிக்காம அறிவனுக்கு அறிவரோ அப்படின்னு ஒரேடியா சேர்த்துட்டா இவர்களாலே அறிய முடியாத அந்த இறைவன் ஆதி தேவன் என் சிற்றறிவனுக்கு அகப்படுவானா, என்னால் அறிய முடியுமா என்று கேள்வி கேட்பதாக அர்த்தம். இப்படி இரண்டு பொருள்பட ஒரு அற்புதமான கடவுள் வாழ்த்தை, கடவுளுடைய அந்த ஆதி பரம்பொருளுடைய கடவுள். இதான் அந்த இந்த கம்பனுடைய ஒரு அற்புதமான ஒரு கடவுள் தத்துவம். நம்ம நிறைய முறை பேசியிருக்கிறோம். ஐயா பொதுகை இவர் நம்ம சீரிய விபாரதி தலைமை தாங்கி ஐயா அவர்களோட சிறப்பாக சொன்னார்கள். ஆரம்பத்தில் அவருடைய கடவுள் வாழ்த்து, எல்லா கடவுள் வாழ்த்திலும் அவர் பொதுவாகத்தான் ஆதி பரம்பொருளை, அந்த ஒரே பரம்பொருளை மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். அந்த வகையில் கடவுள் வாழ்த்து இதிலும் அவர் ஆதி தேவரை எவராலும் அறிய முடியாத ஆதி பரம்பொருள் என்று கம்பர் இங்கே காட்டுகிறார் என்று சொல்லி பார்த்து விட்டு இப்ப நம்ம நேரா படலத்துக்குள்ள போவோம். ராமன் லக்ஷ்மண் சீதை 3 பேரும் தெற்க நோக்கி வர்றவங்க அத்திரி முனிவர் அப்படின்னு ஒரு முனிவரை பார்க்கிறாங்க. அவருடைய வீட்டை நோக்கி வருகிறார்கள்.
நல்ல பாட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா ரொம்ப லேட் ஆயிரும். ஐயா சொன்ன மாதிரி ஒரு 175 180 பாடல்கள் இருக்கின்றன. எனக்கு சொல்ல ஆவலாக இருக்கிறது, ஆசையாக இருக்கிறது. ஆனாலும் காலத்தின் அருமை கருதி நான் போகிறேன். அந்த அத்திரி முனிவரை நோக்கி வருகிறார்கள். அவர் ரொம்ப ஆவலோடு ஆசையோடு அவர்களை வரவேற்கிறார். நான் என்ன தவம் செய்தேன், உங்களை பார்ப்பதற்கு என்ன தவம் நாங்கள் செய்தோம் என்று அவர்களை ரொம்ப ஆவலோடு அவர்கள் எதிர்கொள்கிறார். எமரின் தவம் யார் முயன்றவர்கள், எங்களை காட்டிலும் தவம் செய்தவர்கள் யார் இருக்கிறார்கள் உங்களை பார்ப்பதற்கு என்று அவர்களை ஆவலோடு எதிர்கொள்கிறார், வரவேற்கிறார். வரவேற்றுட்டு அவர்கிட்ட உட்கார்ந்து ஒருவேளை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு நாங்க இன்னும் தெற்கு நோக்கி போக வேண்டும், தண்டக வனம் என்கிற ஒரு வனத்துக்குள்ள போக வேண்டும், எங்களுக்கு விடை தர வேண்டும் என்று ராமன், லட்சுமணன், சீதை 3 பேரும் கேட்கிறார்கள். அதை கம்பர் காட்டுகிறார். அன்ன மாமுனியோடு அன்று அவன் உறைந்து, அந்த அத்திரி முனிவனோடு அன்றைக்கு அவர்கள் உறைந்து அங்கே தங்கி, அவன் அரும் பண்ணி கற்பின் அனசூயை, அந்த முனிவருடைய மனைவி பண்ணி கற்பின் அனசூயை, கற்பில் சிறந்தவளாகிய அனசூயை என்பவளுடைய பணியால், அவளுடைய சேவையால், இதான் ரொம்ப முக்கியமானது. அணிகலன் துண்ணு தூசினோடு சந்து இவை சுமந்த சனகன் பொன்னோடு ஏகி உயர் தண்டக வனம் புகுதலும் என்று எழுதுகிறார். அன்று அந்த அத்திரி முனிவனோட தங்கி அவன் அரும் பண்ணி கற்பின் அனசூயை பணியால், அந்த அனசூயைங்கிற அவளுடைய சேவையால் என்ன சேவை செய்கிறாள் தெரியுமா? அணிகலன் துண்ணு தூசினோடு சந்தனம் இவை சுமந்த சனகன் மகள் சீதை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அனசூயை கொடுக்குறா யாருக்கு? சீதைக்கு சந்தனம் கொடுக்குறா, அணிகலன் கொடுக்கிறாள். அனசூயை அணிகலன் கொடுக்கிறாள். நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வி, மரவுரி தரித்து கொண்டு ராமன் அயோத்தியை விட்டு போகிற பொழுது சீதை மட்டும் என்ன ஜவுளிக்கடை மாதிரி, இது என்ன நகைக்கடை மாதிரி எல்லா நகையும் போட்டுக்கொண்டா வந்தால்? அவளும் எளிமையாகத்தானே வந்திருக்க வேண்டும். அவளுக்கு எப்படி காட்டுல அவளுக்கு நகை கிடைத்தது என்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அதற்கு விடை கம்பர் இங்கே தருகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. அந்த அத்திரி முனிவன் அந்த வீட்டுல விருந்து கொடுத்துட்டு அனசூயை என்று சொல்லக்கூடிய கற்பிச்சிருந்த அந்த மனைவி சீதைக்கு அணிகலன் துண்ணு தூசியோடு சந்தனம் இதெல்லாம் கொடுத்து அனுப்புறான். நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்து வந்தா நம்ம வீட்டுல என்ன கொடுப்பான்? பழம் கொடுப்பான், பால் கொடுப்பான், அதிகபட்சம் ஒரு பாத்திரம் கொடுப்பான். ஆனா இந்த முனிவனுடைய மனைவி என்ன கொடுத்திருக்காரு பாருங்க, அணிகலன் கொடுத்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அப்ப சீதைக்கு அணிகலன் அத்திரி முனிவருடைய மனைவி அனுசூயை குறைத்தது என்பது மிக முக்கியமாக கருத வேண்டியது. அப்படி நுணுக்கமாக அந்த செய்தியை கம்பர் இங்கே வைக்கிறார் என்பதற்காக இதை கொஞ்சம் விரிவாக இதை சொன்னேன். இப்படி இவர்களிடமிருந்து அவர்கள் விடைபெற்றுக் கொண்டு தண்டக வனத்திற்குள் புகிறார்கள். அந்த தண்டக வனத்திற்கு ஒரு பெரிய கதை இருக்கிறது. அது எப்படி என்பதெல்லாம் ஒரு பெரிய கதை. அங்கே ஒரு அரக்கன் இருந்தான், அவர் அழித்து அந்த வனமானது உருவானது என்பது கதை. அங்கே விராதன் என்கிற ஒரு அரக்கன் இந்த ராம லட்சுமணர்களை எதிர்கொள்கிறான். ஒரு பெரிய அரக்கன் அங்கே வருகிறான். பெரியவர்களே, இதை படிக்கிற பொழுது என்னன்னா, அதாவது அவன் தெற்க நோக்கி நகர 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 ராமன் நிறைய அரக்கர்களை எதிர்கொள்கிறான். அரக்கர்களை வெல்லுவதே அவனுடைய வேலையாக இருக்கிறது. இந்த முனிவர்கள் எல்லோரும் அவனிடம் முறையிடுகிறார்கள், எங்களுக்கு இவர்களால் தொல்லை வருகிறது என்று. ஆகவே அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் அரக்கர்களை அழிப்பதும் ஒரு வேலையாகவே கருகிறது. இப்ப அந்த வகையில முதல்ல யார் வர்றா அப்படின்னா, விராதன் என்கிறக்கூடிய ஒரு அரக்கன் வருகிறான். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், செஞ்சுடர் செரிமயிர் சுருள் செறிந்த செனியன். கம்பர் எழுதணுமா, அழகா எழுதுறாரு பாருங்க. செஞ்சுடர் செரிமயிர் சுருள் செறிந்த செனியன். அவன் தலை அப்படியே செம்பட்டையா இருந்துச்சான், சுருள் சுருளாக இருந்தான். நஞ்சு வெட்பு உருவி பெற்று இடை நடந்ததென, நஞ்சு ஒரு உருவம் பெற்று நடந்து வந்த மாதிரி, மஞ்சு சுற்றிய வயங்கு கிரிவாத விசையில் பஞ்சு பட்டது பட படியின் மேல் முடுகிய. மஞ்சு சுற்றிய வயங்கு கிரி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய மலைகள் அத்தனையும் பஞ்சு பஞ்சா பறக்குதான். அந்த மாதிரி பறக்கிற அளவிற்கு அவன் நடந்து வந்தான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அரக்கன் யாரு? அந்த விராதன். அவன் எப்படிப்பட்டவன்? பூதம் அத்தனையும் ஒரு வடிவு கொண்டு புதிது என ஓத ஒத்த உருவத்தன். எல்லா பூதமும் சேர்ந்து ஒரு புதுசா ஒரு வடிவம் பெற்றுக் கொண்டு வந்தால் அது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உருவத்தன். காதலித்து அயன் அளித்த கடை இட்ட கணித பாதலக்க மதவெட்படைத்த வழியான். இது ஒரு நுணுக்கம் இருக்குது. இல்லை என்னன்னா, கம்பர் சொல்லுகிறாரு, காதலித்து அயன் அளித்த, ரொம்ப அன்போட பிரம்மன் கொடுத்தாராம். யாருக்கு? இந்த விராதனுக்கு.
கடையிட்ட கணித பாதலக்கம். பாருங்க, நல்ல கவனிங்க. கணித பாதலக்கம். கணிதம் சரி, பாதலக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன? கால்னு அர்த்தம் இல்லையா? பாதத்தை கால் என்று சொல்லுகிறோம். கணிதத்தில் கால் லக்கம், கணிதத்தில் கால் லட்சம். மதவெட்பு, மதவெட்புனா மத யானை. அப்ப கால் லட்சம், கால் லட்சம்னா என்ன? 25,000 மத யானைகளை, அத்தனை யானைகளுடைய வலிமையும் அந்த வலிமையும் பெற்றவன் யார் என்று சொன்னால் இந்த விராதன். பூதம் அத்தனையும் ஒரு வடிவு கொண்டவனாக உருவத்தவன். அயன் பிரம்மன் படைக்கலமாக அளித்த 25,000 யானைகள் ஒன்று சேர்ந்து வந்த எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட வலிமை உடையவன் அந்த விராதன் என்று அந்த விராதனுடைய வலிமையை கம்பர் இங்கே காட்டுகிறார். அந்த கணித பாத லக்கம் என்பது ரொம்ப சுவாரஸ்யமானது. அந்த கணிதம் கால் லட்சம், கால் லட்சம் மதவெட்பு, அதாவது யானைகள் அத்தனையினுடைய வலிமையும் பெற்றவன் என்று அழகாக இங்கே சொல்லுகிறார். இப்படி வரக்கூடிய விராதன் என்ன பண்றான்? சீதா பிராட்டியை தூக்கிட்டு போயிடுறான். பெரியவர்களே, ரொம்ப நுணுக்கமான ஒரு செய்தி. சீதா பிராட்டிய யாருமே தொடவில்லை என்று நாம் சொல்லுகிறோம், கருதுகிறோம். நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இது வரைக்கும். ராவணன் கூட மண்ணை பெயர்த்து கொண்டுதான் சீதாதேவியை தூக்கி கொண்டு போனான் என்று நாம் பேசுகிறோம். அவருடைய கற்பு கலங்கப்படவில்லை என்று சொல்லுகிறோம். அதற்கு ஒரு காரணமாக சொல்லுகிறோம். அது தொடரான் தொடரல, அது வேற பிரச்சனை. ஆனால் அதை கூட தொடவில்லை என்று சொல்லுகிறோம். ஆனால் விராதன் என்கிற இந்த அரக்கன் சீதா பிராட்டியை கை கொண்டு செல்லுகிறான். அவன் கையை அவளை வந்து தூக்கிட்டு போறான், தொட்டு தூக்கிட்டு போறான். ஆனாலும் இது யாருமே ஏன் சொல்றது இல்லை? அவள் கற்பு பறிபோனதாக, அவளுடைய அது கொஞ்சம் கலங்கமுற்றதாக யாருமே கருதுவதில்லை என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு அதுல ஒரு சின்ன செய்தி இருக்கிறது. என்னன்னா, ராவணன் தொட்டிருந்தால் அதனுடைய தன்மை வேறு, இந்த விராதன் அவளை தொட்டு தூக்குவதனுடைய தன்மை வேறு. ராவணன் அவளை தொடர் விரும்பியது எதற்காக? ஒரு 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 காம எண்ணத்திற்காக, காதல் உணர்வுக்காக அவளை தொட்டிருந்தால், அவளுக்கு அது இல்லாவிட்டாலும் ராவணன் அதை தொட்டிருந்தால் கூட அவளுடைய களங்கத்திற்கு ஒரு கற்பிற்கு ஒரு களங்கம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். ஆனால் விராதன் என்பவன் ஒரு பெரிய அரக்கன். இவன் எதற்கு சீதை தூக்குறான்னா, சாப்பிடறதுக்கு தூக்குறான். இவனுடைய வேலை இந்த மனிதர்களை பிடித்து உண்பது. ஆகவே உண்பதற்காக ஒரு இரையாக முதலில் சீதையை தூக்கி கொண்டு போகிறான். விராதன் சீதா பிராட்டியை தூக்கி கொண்டு போகிறான். இவர்கள் 3 பேரும் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சீதா பிராட்டியை தூக்கிட்டு போறப்போ ராமன் லட்சுமணன் பாக்குறாங்க, என்ன நடக்குது பார்த்து. இல்ல, இவர்கள் வரும்பொழுது இந்த விராதன் வந்து சொல்ல, நில்லும் நில்லும், நீங்க நில்லுங்க, எங்கடா வரீங்க, நில்லுங்கடா நில்லுங்கடா, எங்க வரீங்க என்று சொல்லிக் கொண்டு அவர்களை தடுத்தவாறு சீதா பிராட்டியை தூக்கி கொண்டு போகிறார். தூக்கிற பொழுது விராதகனை பார்த்து ராவணர்கள் சொல்கிறார்கள், மீழ்தி எங்க அகழ்தி, எங்கடா போறீங்க, எங்கே போற, அவளை தூக்கிட்டு எங்கே போற, திரும்பி வா என்று அவர்கள் கத்துகிறார்கள். ராமனும் லட்சுமணனும் கத்துகிறார்கள். உடனே விராதன் திரும்பி அவர்களை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்னா, ஆதி நான்முகன் வரத்தின் எனது ஆவி அகலே. நான்முகன் வரம், பிரம்மனுடைய வரம் இருக்கிறது. ஆகவே என் ஆவி அகலேன். என்னால என்னை வந்து எனக்கு சாவே கிடையாது, என்னை உங்களால சாகடிக்க முடியாது. ஏதி யாவதுமின்றி உலகு யாவுமிகளின் சாதியாதனமும் இல்லை. இந்த உலகத்தில் நான் சாதிக்காது எதுவுமே இல்லை. உயிர் தந்தனன், இந்த ஒரு பொண்ணை தூக்கிட்டு போறேன், அதனால நீங்க உங்களுக்கு உயிர் பாவம் போனா போதுன்னு கொடுக்குறேன், உங்களுக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். போதீர் மாது இவளை உந்தி, இந்த பொண்ணை விட்டுட்டு நீங்க போங்கடா, இந்த பொண்ணுக்காக உங்களை உயிரோட விடுறேன், போங்கடா என்று விராதகன் சொல்லுகிறான். எனக்கு வந்து பிரம்மனுடைய வரம் இருக்கிறது, எனக்கு சாவே கிடையாது, இந்த உலகத்தில் நான் சாதிக்காது எதுவுமே இல்லை, இந்த பொண்ணை தூக்கிட்டு போறேன், இவளுக்காக, இவன் முகத்துக்காக உங்களை உயிரோடு விடுகிறேன், போய் தொலை என்று விராதன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். இதுல ஒரு நயம் சொல்றாங்க. அதாவது ஏதி யாவதும் இன்றி உலகு யாவலும் இளன் சாதியாதனவும் இல்லை, நான் சாதிக்காது இல்லை, உயிர் தந்தனன் அடா, உயிர் தந்தனன் அடா என்றுதான் எழுதுகிறார் கம்பர். உயிர் தந்தனன் என்று சொன்னால் உங்களுடைய உயிரை உங்களுக்கு தந்தேன் என்று அர்த்தம். உயிர் தந்தனன், என்னுடைய உயிரை நான் கொடுக்கிறேன் என்று அர்த்தம். ஒரு அமங்கலமாக அவன் வாயிலிருந்தே என்னுடைய உயிரை தந்தேன் என்பது போல வருகிறது என்பதாக அந்த வசனத்தை கம்பர் எழுதியிருப்பதாக நயம் சொல்லுகிறார். இப்படி அந்த விராதன் வந்து அவர்களை விரட்டுகிறான். இந்த பொண்ணுக்காக உங்களை உயிரோட வரேன் போ என்று சொல்லுகிறான். உடனே ராமன் வந்து நானூடி எழுப்புகிறான், வில்லை வந்து வளைச்சு சண்டை போடுறதுக்கு தயாராகிறான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவன் வந்து இந்த விராதங்கர் வந்து இந்த போர் முறை தெரியாம பொண்ணை தூக்குறான்,
ஒரு போருக்கு தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்னா, சண்டைக்கு வரும்பொழுது தான் பொண்ணை தூக்குவான். இவன் சாப்பிடுறதுக்காக தூக்கிட்டு போறான். இவனை வந்து நம்ம கொன்னுதான் ஆகணும் என்று முடிவு செய்து ஒரு அவனுடைய நாணை வந்து தயார் பண்றான். வில்லை தயார் பண்றான். உடனே அவன் ராமர் வந்து சண்டை போடுறதுக்காக ரெடியான உடனே விராதன் வந்து சீதையை அப்படியே விட்டுட்டு ராமனை நோக்கி வந்து அவனோட சண்டை போடுகிறான். விராதன் ராமன் மேல இந்த சூளம் திரிசூல படையை எழுதுகிறான். உடனே ராமன் வழக்கம் போல அம்பு அடிக்கிறார். அந்த அம்பு அடித்த உடனே அந்த சூளம் பிறந்து போயிருது. கடுமையா 2 பேருக்கு சண்டை. அந்த மலைகளை தூக்கி வீசுறான் விராதன். அந்த மலைகள் அம்புகளால் சிதறடிக்கப்படுகின்றன. அந்த மலையெல்லாம் திரும்பி விராதனை நோக்கி வருகிறது. கடைசியில வந்து என்ன பண்றான் ராமர் வந்து ஒரு மராமரத்தை அறுத்தது போல, ஒரு மரத்தை அறுத்தது போல அவரை வந்து யாரு அந்த விராதனை அழிக்கிறார். விராதனை அழிக்கிறார். மரத்தை அழித்தது போல இல்ல, ஒரு மரத்தை, பெரிய மரத்தை தூக்கி கொண்டு விராதகன் வருகிறான். அந்த மரத்தை அறுத்து அதையும் மீறி அவன் உடலுக்குள்ளும் அந்த அம்புகள் பாய்கிற மாதிரி தன்னுடைய வில்லில் இருந்து நாணேற்றி விடுகிறார். அந்த அவன் மார்பிலும் தோளிலும் அம்புகள் பாய்ந்து அவன் தடுமாறுகிறான். மேல இருந்து ரத்தம் குத்துது யாருக்கு? விராதகனுக்கு. அதுக்கப்புறம் உடனே சும்மா இல்லை அவங்க 2 பேரும், யார் ராவனும் லக்ஷ்மணனும். பெரிய அரக்கனா இருக்கான். அதோட என்ன சொல்லிட்டான், எனக்கு சாவே கிடையாது, ஆதி நான்முகனுடைய வரம் எனக்கு இருக்கிறது, சாவே கிடையாது என்பது சொல்லுக்காக அவன் தோல் மேல ஏறி ராமனும் லட்சுமணனும் அவனை வெட்டுறாங்க. வாளால் வெட்டுகிறார்கள். வாளால் வெட்டுகிறார்கள். அதெல்லாம் நல்ல பாட்டு இருக்கு, சொன்னா தாமதமாகிவிடும். வரம் பெற்ற விராதகன் அவங்க இறக்காததுனால ராம லட்சுமணர் 2 பேரும் அவன் தோல் மேல ஏறி அவனுடைய உடலை வெட்ட ஆரம்பிக்கிறார்கள். அப்ப என்ன பண்றான், அவன் அவர்களை தூக்கி கொண்டே பறக்கிறான் வானத்துல. அவன் தூக்கி கொண்டே வானத்தில் பறக்கிறான். அதை கம்பர் பார்க்கிறார். அவர் எப்படி தெரியுதுன்னா, ஒரு பக்கம் கண்ணனையும், ஒரு பக்கம் கண்ணனையும், இன்னொரு பக்கம் சுவனவண்ணன், அதாவது லக்ஷ்மணனோடு ராமன் 2 பக்கமும் அவன் 2 பேரையும் தூக்கி கொண்டு போகிறது எப்படி இருக்கிறது சொன்னால், பலராமனையும் கண்ணனையும் வைத்துக் கொண்டு பருந்து பறப்பது போல இருந்துச்சான். அந்த வானத்தில் அவன் பறந்து போவது. 2 பேரும் மேல ஏறி அந்த வாளால அவனை வெட்டுகிறார்கள். அவன் தூக்கி கொண்டு அவர்கள் தோல் அவர்களை ஏற்றி கொண்டு அவன் பறக்கிறான் வானத்துல. பறக்கிறது எப்படி இருக்கு சொன்னால், பலராமனையும் கண்ணனையும் சுமந்து கொண்டு. கண்ணனா யாரு? ராமன், கருப்பு நிறம். அவன் கண்ணனாக தெரிகிறான். சிவந்த நிறமுடைய லட்சுமணன் பலராமனாக தெரிகிறார் கம்பருக்கு. 2 பேரும் போய்க்குறது எப்படி இருக்கிறது சொன்னால், ஒரு பருந்தானது அந்த உவனம் என்னும் நெடுமன்னவன். உவனம்னா என்னது? அந்த கருட பகவான் வந்து அவர்களை தூக்கி கொண்டு சுமப்பது போல அந்த கரிய நிறமுடைய அந்த அரக்கன் அவன் விளங்கினான் என்று கம்பர் அங்கே கற்பனை செய்கிறார். இவங்களை தூக்கிட்டு போகும்போது சீதாதேவி கதறான். யோசிச்சு பாருங்க, 3 பேர் வர்றாங்க, 2 பேரையும் தான் காவல், 2 பேரையும் தூக்கிக்கிட்டு அவன் பறக்கிறான். சாவ மாட்டான், அவ்வளவு சண்டை போட்டோம். இவர்கள் வெட்டிக்கிட்டே போகிறார்கள். உடனே சீதாதேவி கலங்குகிறாள். அவ கத்துறான் விராதனை பார்த்து, நீ என்ன சாப்பிட்டுட்டு அவங்களை விட்டுரு, என்னை உண்டு அவர்களை விடுவித்து விடு, அவர்கள் இறந்தால் அறம் இறந்து போகும், அவர்கள் அறத்தினுடைய உருவானவர்கள், அவர்களை விட்டுரு, என்ன சாப்பிட்டு என்று என்னையே நுகர்வி என்று எழுந்து விழுவாள். விழுந்து எனக்கு தரையில விழுவுறா. யாரு? சீதை. உடனே விராதன் தூக்கி போகிறான். உடனே லட்சுமணன் சொல்றான் ராமனை பார்த்து, என்ன விளையாண்டு கொண்டிருக்கிறாய், என்ன செய்கிறாய் நீ, இந்த மாதிரி சீதை வந்து அழுகிற அளவுக்கு விடலாமா நீ என்று லட்சுமணன் ராமனை பார்த்து கேட்கிறான். இன்னும் ஏன் அவனை சாகடிக்காம இருக்க அப்படின்னு. உடனே ராமன் அப்பொழுதுதான் சொல்லுகிறான், அதாவது நம்ம போக வேண்டிய தூரம் கொஞ்சம் தூரம் இருக்கு, நம்ம போக வேண்டிய வழியில தான் இவன் போயிட்டு இருக்கான், அதனால இவன் மேல கொஞ்சம் தூரம் போயிருமே என்று நான் கொஞ்சம் பொறுமை காத்தேன் என்று ஒரு நகைச்சுவையாக சொல்லுகிறார் ராமர். நம்ம போற வழியில இவன் போறான், நடந்து போகாம நம்மளை தூக்கிட்டு போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசாம இருந்தப்பா என்று சொல்லி என்ன செய்கிறார், கடைசியா தன்னுடைய வேக வெண்கழலில் உந்தினார். தன்னுடைய காலால ஒரு உறவு வச்சார். யார? அந்த விராதனை. விராந்த உடனே விராதன் என்கிற அந்த அரக்கன், பெரிய அரக்கன், அந்த திருவடி பட்டவுடன் விழுந்து மாண்டான். அவன் மாய்கிறான். விழுந்து தன்னுடைய உயிரை துறந்தான். அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடி? அகலிகைக்கு உயிர் கொடுத்த திருவடி இல்லையா? அந்த திருவடியால் உயிர் போகிறது, விராதனுடைய உயிர் போகிறது. இங்க ஒரே உதைச்ச உடனே விராதன் கீழே விழுந்து மாழ்கிறான். உடனே இவங்க 2 பேரும் அவ்வளவு பெரிய உடம்பை புதைக்க முடியாம தோலை, அவனுடைய கை கால்களை வெட்டி
பெரிய பள்ளம் தோண்டி அவனை மண்ணிடம் புதைக்கிறார்கள். ராமன் லட்சுமணன் புதைக்கிறார்கள். புதைத்த உடனே விராதன் என்பவன் அதிலிருந்து மீண்டு வெளியே வந்து ஒரு கந்தர்வனாக தோன்றுகிறான். ஒரு தேவனாக தோன்றுகிறான். அவன் சொல்றான், நான் வந்து ஒரு கந்தர்வன், எனக்கு ஒரு பெரிய சாபம் இருந்தது. நான் வந்து என்ன பண்ணேன்னா, தேவலோகத்துல இந்த ஊர்வசி இவர்களெல்லாம் ஆடுகிற பொழுது அவர்களை காம நோக்கில் நான் பார்த்தேன். அதனால் சாபம் ஏற்பட்டு நான் பூமியில் அரக்கனாக திரிந்தேன். உயிர்களை பிடித்து தின்னு கொண்டிருந்தேன். அப்படி என்னுடைய சாபத்தை இப்படி இந்த திருமகனுடைய திருக்கழல் புதைத்ததால் என் சாபம் நீங்கியது. ஆகவே நான் பழைய உரு பெற்றேன் என ராமனை பணிக்கிறார். யாரு? அந்த கந்தர்வன். இந்த காட்சி எதற்காக கம்பர் வைக்கிறார் என்று சொன்னால், ராமனுடைய பெருமையை இந்த பாத்திரத்தின் வழியாக கம்பர் இங்கே பல்வேறு பாடல்களாக இங்கே கொடுக்கிறார். ரொம்ப சிறப்பான பாடல்கள். ஒரு சில பாடல்கள் மட்டும் சொல்லிட்டு போறேன். விராதன் ராமனை துதிக்கிறான். என்ன சொல்லி துதிக்கிறான் ராமனை என்று சொன்னால், ஏனென்றால் அந்த காலடியை பட்டவன், காலடி வாங்கியவன், அந்த பாதத்தினுடைய தன்மையை பெற்றவன், அறிந்தவன் விராதன் என்பதால் அவனை துதிக்கிறான். வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தன உன் பாதங்கள், இவை என்னின் படிவங்கள் எப்படியோ. அதாவது இந்த வேதங்கள் அறைகின்ற உலகு, இந்த வேதங்கள் சொல்லக்கூடிய எவ்வளவோ உலகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த உலகங்கள் அத்தனையும் விரிந்தன, அத்தனைக்கும் அதிகமாக விரிந்தது உன் பாதங்கள். ஐயா சொன்னார், மாவலி 3 அடியில் 2 அடியில் பாதாளம், கீழுலகம் மேலுலகம் 2ஐயுமே அளந்து விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா உலகங்களையும் அளக்கிற, அதையும் மீறி விரிகின்ற பாதங்கள் உன்னுடைய திருப்பாதங்கள் என்றால், உன் படிவங்கள் எப்படியோ. உன் பாதமே இவ்வளவு பெருசுனா உன் உருவம் எப்படிப்பட்டது? ஓதம்கள் கடல் அன்றி ஒன்றினோடு ஒன்று ஒவ்வா, பூதங்கள் தோறும் உறைந்தால் அவை உன்னை பொறுக்குமோ. பாடுகிறான் விராதன், பாடுகிறான் ராமனை பார்த்து. வேதங்கள் சொல்லுகிற எல்லா உலகங்களையும் மீறி விளங்குகின்ற பாதங்கள் உன்னுடைய பாதங்கள் இப்படிப்பட்டவை என்றால், உன் படிவங்கள் எப்படி? உன்னுடைய உண்மையான உருவம், முழு உருவம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஓதம்கொள் கடல் அன்றி, நீ கடலில் உறைந்து கொண்டிருக்கிறாய், கடலில் படுத்து தூங்குகிறாய். திருப்பாற்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா, திருப்பாற்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லாமல் நீ மற்ற பூதங்களில், நெருப்பிலோ இல்ல காற்றிலோ இல்ல மற்ற பூதங்களில் நீ உறைந்தால் அவைகளால் உன்னை பொறுக்க முடியுமா? உன்னுடைய சக்தியை அவர்களால் தாங்க முடியுமா என்று துதிக்கிறான். பனி நின்ற பெரும்பிறவி கடல் கடக்கும் புனைவற்றி நடி நின்ற சமயத்தார் எல்லோரும் நன்று என தனி நின்ற தத்துவத்தின் தகைமூர்த்தி நீ என்று சொல்கிறான். அதாவது சமயத்தார்கள் எல்லோரும் ஓரளவா சண்டை போட்டு முடிஞ்சு நன்று, இவன் தான் சிறந்தவன் என்று சொல்லுகிற அளவிற்கு தனி நின்ற தத்துவத்தின் தகைமூர்த்தி. என்ன ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் பாருங்க. தனி நின்ற தத்துவத்தின் தகைமூர்த்தி நீ என்று அவரை புகழ்கிறார். அடுத்த அற்புதமான ஒரு பாடல். தாய் தன்னை அறியாத கன்று இல்லை, தன் கன்றை ஆயும் அறியும். தன்னுடைய தாய் என்று அறியாத கன்று உலகத்தில் இருக்கிறதா? இல்லை. இதுதான் தன்னுடைய கண்ணுக்குட்டி என்று அறியாத தாய்ப்பசு இருக்கிறதா? அதுவும் இல்லை. உலகின் தாய் ஆகிய ஐயா, இந்த உலகத்தினுடைய தாய் நீதான் ஐயா. நீ அறிதி எப்பொருளும், தாயாகிய நீ எல்லா பொருளையும் அறிவாய், எல்லா பொருளையும் அறியக்கூடியவனாக நீ இருக்கிறாய். ஆனால் என்ன விந்தை, என்ன ஒரு வேடிக்கை, அவை உன்னை நிலையறியா. ஆனா அந்த பொருள்கள் உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது. மாயை என்கொலோ, இது என்னடா மாயை? அதாவது தாய் பசுவுக்கு கண்ணுக்குட்டியை தெரியும், கண்ணுக்குட்டிக்கு தாய் பசுவை தெரியும். இது உலக இயற்கை. உலகத்து அனைத்திற்கும் தாயாக நீ இருக்கிறாய், உனக்கு எல்லா பொருட்களையும் தெரியும். ஆனால் இந்த பொருளுக்கும் உன்னை பத்தி தெரியலையே, இது என்ன மாயை, இது ஏன் இப்படி இருக்கிறது என்று தான் உணர்ந்த அந்த தெய்வத்தை மற்றவர்கள் உணரவில்லையே என்கிற கவலையில விராதன் ராமனை துதிக்கிறான். அற்புதமான பாட்டு. தாய் தன்னை அறியாத கன்று இல்லை, தன் கன்றை ஆயும் அறியும். உலகின் தாயாகின் ஐயா, நீ அறிதிய பொருளும் அவை உன்னை நிலையறியா. நீ அறிதிய பொருளும் அவை உன்னை நிலையறியா. மாயை இது என் கொலோ, மாயை இது என் கொலோ, வாராதே வரவல்லாய். வராமல் இருந்து வந்த வரம் போன்றவனே, மாயை இது என் கொலோ என்று கம்பர் எழுதுகிறார். இப்பிறவி கடல் கடந்தேன், இனி பிறவேன்,
துப்புரவும் நீர்த்த துடர் திருவடியால் துடைத்தாய் நீ. உன்னுடைய திருவடியால் என் துயர் அனைத்தையும் துடைத்தாய் நீ. இந்த பிறவி கடல் கடந்தேன், இனி பிறவேன், இருவினையும் நீ துடைத்தாய். இந்த பிறவி கடலை நான் கடந்துட்டேன், இனிமே பிறக்கவே மாட்டேன். உன் சுடர் திருவடியால் என் இருவினையும் துடைத்தாய் நீ என்று விராதன் ராமனை துதித்து பாடுகிறான். அப்ப அதுக்கப்புறம் சொல்றான், விராதன் இதனுடைய சரிதத்தை சொல்றான். நான் சொன்ன மாதிரி தேவலோகத்துல இந்த மாதிரி தேவ ரம்பையரை காம உணர்வோடு நான் பார்த்தேன். பிறகு நான் சாபத்தினால் யாரு தேவ சாபத்தினால் நான் இங்க வந்து ஒரு அரக்கன் மைந்தனாக ஆனேன். அன்றிலிருந்து நன்று தீது நாடலேன், தின்று தீய தேடினேன். நல்லது தீயது எதையும் தெரியாம எல்லோரையும் தின்று தீமையை தேடிக்கொண்டே இருந்தேன். இன்றைக்கு உன்னுடைய திருப்பாதம் பற்றதால் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். அவனுடைய இறைவனுடைய தாளை சேர்ந்தால் பிறவி பெருங்கடலை நீந்துவார் என்று நீந்த முடியாத பிறவி கடலை நீந்துவார் என்று வள்ளுவர் சொன்னது போல இறைவன் தன் காலை அவனுக்கு கொடுத்து அவனுடைய பிறவி பெருங்கடலை நீக்குமாறு செய்தார் என்பதை விராதனுடைய படலம் இங்கே பிடிக்கிறது. இது ஒரு சிறப்பான செய்தி. விராதகன் சீதையை தொட்டு தூக்கினான் என்பது. உடனே நான் செய்த குற்றங்களை பொறுத்துக்கொள் என்று அவன் காலில் விழுந்து வணங்குகிறான். பிறகு அவன் போயிடுறான். ராமன் எல்லாருக்கும் புறப்பட்டு மறுபடி தெற்கு நோக்கி வருகிறார்கள். ஒரு சோலையில் தங்குகிறார்கள். அடுத்த படலம் சரபங்கன் பிறப்பு நீக்கு படலம். ராமன் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆசிரமத்தை அடைகிறார்கள். அந்த ஆசிரமத்தை சரபங்க முனிவன் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவருடைய ஆசிரமத்தை அடைகிறார்கள். வருகிற பொழுது உள்ள சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னா, இந்திரன் அங்கேருந்து வந்து சரபங்க முனிவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்பொழுது இந்திரர்கள் தேவர்கள் வந்து முனிவர்களிடம் பேசுவது வழக்கம். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உங்களுடைய ஆயுள் முடிந்து விட்டது, நீங்கள் என்னுடைய மேலோகத்துக்கு வாங்க என்று சரபங்க முனிவரிடம் இந்திரன் அழைக்கிறான். உடனே சரபங்க முனிவர் சொல்லுகிறார், இல்ல நான் மேலோகத்துக்கு வரல, நான் வந்து என்னுடைய காலம் முடிந்து விட்டது என்று நான் அறிவேன், அதனாலதான் நீ வந்திருக்கிற, நான் வந்து என்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்வேன் என்று சொல்லி அவனை அனுப்பிவிடுகிறான். அப்படி அனுப்புகிற பொழுது இந்த சத்தம் கேட்டு ராமலட்சுமி வந்தவர்கள் இங்க உள்ள யாரோ இந்திரன் இருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டு இவர்கள் பக்கத்து சோலைக்கு போயிடுறாங்க. இவங்களை பார்த்துட்டு இந்திரன் என்ன பண்ணுகிறான், போய் ராமலட்சுமியை பார்த்து ராமரை பார்த்து இந்திரனும் பணிக்கிறான். இந்திரன் அவளையும் புகழ்ந்து பல்வேறு பாடல்களை பாடுகிறான். அற்புதமான பாடல்கள். அந்த பாடல்களை கம்பர் இங்கே சொல்லுகிறார். தோய்ந்தும் பொருள் அனைத்தும் தோயாது நின்ற சுடரே, தொடக்கருத்தோர் சுற்றமே, பற்றி நீந்த அரும் நெடிய கருணைக்கெல்லாம் நிலையமே, வேதம் நெறிமுறையின் நேரடி ஆய்ந்த உணர்வின் உணர்வே. இப்படியெல்லாம் அடிக்க கொண்டே போகிறார். அதாவது இந்திரன் ராமனை பார்த்து இப்படி சொல்லுகிறான், பகையால் அலைப்புண்டு அடியேம் அடி போற்ற அன்னால் ஈந்த வரமுதவ எய்தினையே என்றாய். நாங்க பகைவனால் இந்த அரக்கர்களால் நாங்க படுகிற பாட்டை நீக்குவேன் என்று எங்களுக்கு வரம் தந்த ஒரு காரணத்திற்காக இந்த உலகத்தில் வந்தாயே என்றாய் என் இறைவனே. இருநிலத்தவோ நின் இணையடி தாமரைதான். இந்த நிலத்துல உன்னுடைய திருவடிகள் படணுமா? எங்களுக்காகத்தானே நீ பட்ட, எங்களுக்காகத்தானே இந்த கஷ்டப்படுகிறாய், துன்பப்படுகிறாய் என்று இந்திரன் ராமனை பார்த்து துதிக்கிறான். தோய்ந்தும் பொருள் அனைத்தும் தோயாது நின்ற சுடரே, தொடக்கருத்தோர் சுற்றமே, பற்றி நீர்ந்த அரிய நெடும் கருணைக்கெல்லாம் நிலையமே, வேதம் நெறிமுறையின் நேடி ஆய்ந்த உணர்வின் உணர்வே என்றெல்லாம் அவரை புகழ்ந்து பாடுகிறான். பிறகு மேவாதவர் இல்லை மேய்வினவரும் இல்லை, வெளியோடு இருள் இல்லை மேல் கீழும் இல்லை. அதாவது கடவுளுடைய தன்மை, ராமனுடைய தன்மையை சொல்லுகிறார். மேவாதவர் இல்லை மேய்வினவரும் இல்லை, உனக்கு பகைவர்களும் இல்லை உறவினர்களும் இல்லை. வெளியோடு இருள் இல்லை மேலும் கீழும் இல்லை, ஒளியும் இல்லை இருளும் இல்லை, மேலோகமும் இல்லை கீழோகமும் இல்லை, மூவாதமை இல்லை மூத்தமையும் இல்லை, இளமை இல்லை முடிவு இல்லை, முதல் இடையோடு ஈறு இல்லை, ஆரம்பமும் இல்லை நடுவும் இல்லை, உனக்கு முடிவும் இல்லை, முன்னோடு இல்லை முன்பும் இல்லை பின்பும் இல்லை. தேவா, நீ இங்கு எவ்வோ நின் தொற்று நிலை என்றால் சிலை ஏந்தி வந்து எம்மை சேவடிகள் நோவ, காவாது ஒளியின் பழி பெரிதே அன்றே, கருங்கடலில் கண்வளராய் கைமாறும் உண்டோ. இப்படி எங்களை காப்பதற்காக இந்த உலகத்தில் வந்து படாத பாடுபடுகின்றாயே, கருங்கடலில், அதாவது அந்த மரகத கடலில், அந்த பாற்கடல் ஏன் கருங்கடலாகிறது என்று சொன்னால், இவனுடைய கருமேக வண்ணன் அந்த கடவுளுடைய நாராயணனுடைய அந்த ஒளிப்பட்டு அந்த பாற்கடலை கருப்பிடமா வருதான். அப்படி கருங்கடலில் கண் வளராய் கைமாறும் உண்டோ, உனக்கு நாங்கள் செய்கிற கருமாடு என்ன இருக்கிறது என்று இந்திரன் ராமனை புகழ்ந்து அங்கே பாடுகிறான். இதை பாடுகிற பொழுது என்ன செய்கிறது என்று சொன்னால், நமக்கு ராமன் ஒரு தெய்வ பிறவியாக அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்பதற்கு அடையாளமாக இந்த பாடல்களை கம்பர் அங்கே பாடுகிறார். உடனே இந்திரன் மேலே போயிடுறான். போனதுக்கு அப்புறம் அதற்கப்புறம் அந்த சரபங்க முனிவர் வந்து ராமனை அழைத்து கொண்டு போகிறார். போயிட்டு
அவர்களை சாப்பிட வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு தீயை வளர்த்து அதிலே தன் உயிரை விட போகிறார் சரபங்க முனிவர். அவர் பெரிய தவமெல்லாம் செய்தவர். அவர் மேலோகத்தில் தேவர்களோடு தேவர்களாக இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர். ஆகவேதான் இந்திரன் நேரடியாக அவர் அழைக்கிறான். ஆனால் தனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம், அந்த பிறவி பெருங்கடலில் நீந்துவேன் என்று சொல்லி தீயை வளர்த்து அதுல குதிக்க போறார். குதிக்க போன உடனே ராமன் கேட்கிறார், நான் இங்கேருந்து வந்திருக்கேன், என்ன வச்சுக்கிட்டு நீங்க இதை செய்யலாமா, உங்க உயிரை விடலாமா என்று ராமன் அவரை கேட்கிறார். 1000 உடனே இவர் சொல்றாரு, இந்த சரபங்க முனிவர் சொல்கிறார், என்ன சொல்றார், எல்லா தவங்களையும் நான் செய்தவன் நீ இங்க வந்திருக்க, இதை காட்டிலும் எனக்கு ஒரு பெரிய புண்ணியம் இருக்கிறதா, உன்னை பார்த்ததுனால நான் என்னுடைய பிறவியை நீக்கிறேன், அதற்கான ஒரு முடிவுதான் இந்த முடிவு, உன்னை பார்த்ததால் என்னுடைய பாவம் என் எல்லா வினைகளும் தீர்ந்தன என்று சொல்லி அவனுக்கு மறுமொழி சொல்லிவிட்டு யாரு நம்ம அந்த முனிவர் தீக்குள் புகுகிறார், தன்னுடைய மனைவியோடு புகுகிறார், தன்னுடைய வீறு வேட்டை அடைக்கிறார் என்று சொல்லி அந்த அவருடைய கதையை அங்கே முடிக்கிறார். அப்போ கவி கூற்றாக கம்பர் அங்கே என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இறுதியில் அவனை கண்டவர் உருபொருள் கருதுவது எளிதோ. கடவுளை பார்ப்பதுதான் கடைசி நம்ம முயற்சி. கடவுளை அதுக்கப்புறம் என்ன வேணும், தேவலோகம்லாம் வேணுமா, இந்திரன்ட்ட போயிருக்கணுமா, தேவாதி தேவர்களாக வாழணுமா? கடவுளை காண்பதற்கான ஒரு வாய்ப்பு அந்த முனிவனுக்கு கிடைத்து விட்டது. கடவுள் ராமன் தேடி அவனுக்கு காட்சி தரிசனம் தந்து விட்டான். இதற்கு பிறகு அவன் உயிர் வாழ்வதற்கு அவனுக்கு ஆர்வம் இல்லை. ஆகவே அவன் இறந்தான் என்று கவி கூற்றாக அந்த இடத்துல கம்பர் சொல்லுகிறார். அடுத்து அகத்திய படலம். இந்த படலத்துல இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், ராமன் எல்லாரும் சரபங்கன் முடியிலிருந்து கிளம்பி தண்டகவனத்துக்கு நோக்கி போகிறார்கள். இந்த தண்டகவனத்துல அங்கேயும் முனிவர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தவம் செய்வதால் பொறுமையை ஆயுதமாக அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அரக்கர்களை எதுவும் செய்ய முடியவில்லை. அரக்கர்கள் அவ்வளவு படாத பாடுபடுத்துகிறார்கள். அவர்கள் ரொம்ப துன்பத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தண்டகவனத்து முனிவர்கள் அவர்களை ராமலட்சுமணர்கள் சீதையோடு சந்திக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் இவரை ராமலட்சுமணர் பார்த்து தொழுகிறார்கள். தொழுந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்றாங்க. அவங்க இந்த அரக்கர்கள் எங்களை கொள்கிறார்கள், சிரமப்படுத்துகிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர், அரக்கர் என்று உலர் சிலர். அரக்கன்னா யாருன்னா, இரக்கம் என்கிற ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர். அவன் நெஞ்சுக்குள்ள இரக்கம்ங்கிற அந்த ஒரு பொருளே இருக்கானாம் அவன் நெஞ்சில். அப்படிப்பட்டவர்கள் இந்த அரக்கர்கள். அறத்தில் நீங்கினார். அறம் என்பதை முற்று முழுதாக நீங்கியவர்கள். ஒரே ஒன்னோடு சிந்திப்போம். இந்த உலகத்தில் அரக்கன் என்று சொன்னால் விராதகனை போல பெரிய உடம்போட யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இன்றைக்கு அரக்கன் யார் என்று சொன்னால், இரக்கம் என்கிற ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர், அறத்தின் நீங்கினார். இதுதான் அரக்கனுக்கு விளக்கம். இன்னைக்கு உலகத்துல பாருங்களேன், எவ்வளவு கொலை கொள்ளை. ஒரு மனிதரை சென்னையில பட்ட பகல்ல 4 பேர் வெட்டி கொள்றான். அப்ப அவனுக்கு அவன் அரக்கன் தானே. இரக்கம் என்கிற பொருள் இல்லாத நெஞ்சினர், அறத்தில் நீங்கினான். அவன் செய்த செயல் அறச்செயலா? எவ்வளவு இன்னைக்கு செய்திகள் தேசியில் வருகிற செய்திகள், அத்தனை செய்திகளும் ஒரு பெண்களுக்கு இழைக்கப்படுகிற நீதி, குழந்தைகளை கொள்ளுகிற நீதி, அந்த அநீதி, இவை எல்லாமே இரக்கம். இப்போ ஒருத்தன் கையூட்டு வாங்குறான் என்று சொன்னால் கூட அதனுடைய பாதிப்பு என்ன, எங்கெல்லாம் போய் யாரெல்லாம் பாதிக்கும், எத்தனை பேர் குடும்பத்தை பாதிக்கும். ஒருத்தன் சீட்டாடு, அதாவது என்னன்னா குடி, இன்னைக்கு சாராயம் விற்கிறான். அந்த சாராயம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும், எவ்வளவு குடிசைகளை, எவ்வளவு குடும்பங்களை சீரழிக்கிறது. அப்ப அதை சிந்தித்து பார்க்கிற பொழுது அதை செய்கிறவர்கள் அத்தனை பேரும் அறத்தை நீங்கினார் தானே. இரக்கம் என்கிற ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் தானே. அப்ப பெரிய உடம்பு வச்சிருக்க வேண்டியதில்லை. தன் செயலால், அறத்தை மீறிய செயலால் எவன் செய்தாலும் அரக்கன் என்பதற்கு ஒரு உதாரணமாக, அரக்கன் என்பதற்கு அரக்கத்தன்மை என்ன என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார் இங்கே கம்பர். இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர், அரக்கர் என்று உலர் சிலர், அறத்தின் நீங்கினார். அவர் நெருக்கவும் யாம் படர்நெறி அலாநெறி துறக்கவும் அருந்தவத்துறையின் நீங்கிறோம். நாங்க இப்ப தவமன்றத்தை விட்டோம்யா. என்ன காரணம்னா, இந்த அரக்கன் படாத பாடுபடுத்துறாங்க எங்களை என்று சொல்லி அவர்கள் புலம்புகிறார்கள், அழுகிறார்கள். உடனே இவனை சொல்கிறார்கள், இருளுடைய வைகளம் இரவி தோன்றினாய், அருளுடைய வீர நின் அபயம் யாம் என்று அவனை சரணடைகிறார்கள். அதாவது இருட்டுக்குள்ள சூரியன் வந்த மாதிரி நீ வந்த வீரா, நாங்கள் உங்கள் அபயம் என்று அவன் சிறுவடிகளில் அந்த முனிவர்கள் அவனை பணிகிறார்கள். உடனே ராமன் கோபப்படுறான். கோபப்பட்டு அவர்களுக்கு அபயம் அளிக்கிறான். தன்னை சரணாகதி அடைந்தவர்களை எந்த துன்பத்திலிருந்தும் காப்பது அவருடைய கடமையாக வைத்திருக்கிறார்.
அவனை வேண்டியவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொடுப்பது அவனுடைய வேலாகவே இருந்திருக்கிறது. அந்த வகையில் முனிவர்கள் அவனை தேர்ந்த உடனே அபயம் அளிக்கிறான். அதுக்கு சொல்லுகிறான் அவன் அற்புதமான பாட்டு கம்பர் எழுதுகிறார். சூர் அறுத்தவனும் சுடர் நேமியும் ஊரறுத்த ஒருவனும் ஓம்பினும் ஆர் அறத்தினோடு நின்றார் அவர் வேர் அறுப்பன் வெறுவன் மின் நீர் என்றார். அது சூர் அறுத்தவன், சூரபத்மனை வென்றவனாகிய முருகன், ஊரறுத்த ஒருவன், முப்புறம் என்று சொல்லக்கூடிய இந்த திரிபுரம் என்று சொல்லக்கூடிய முப்புறங்களையும் அழித்தவனாகிய சிவபெருமான். இவங்க 2 பேரும் பக்கத்துல இருந்து அவங்களை காத்தாலும் அவங்களுக்கு துணை புரிந்தாலும் ஆர் அறத்தினோடு அன்றி நின்றான். அறத்தை மீறி எவன் இருந்தானோ அவன் வேறறுப்பன், அவனுடைய வேரை அறுத்து விடுவேன், அவனை வேரோடு களைந்து விடுவேன். அதாவது இது கம்பர் ராமனுடைய வார்த்தையாக சொல்லுகிற வார்த்தை. இது சத்திய வார்த்தை. வேரோடு அலை களைகிறான் என்று சொன்னால் அவனுடைய வம்சமே இல்லாம போயின்னு அர்த்தம். இப்ப சில மரங்கள்லாம் இருக்கு, ஊர்ல வெட்டுவாங்க. எங்க ஊர்ல ஆரஸ்பதி மரம்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தை என்ன பண்ணுவாங்க, போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் பெருசா வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கு பிறகு அந்த வேரை விட்டு விட்டு மேல நறுக்கிடுவாங்க. நறுக்கி அந்த அந்த மரக்கட்டை தண்டை விட்டுருவாங்க. அந்த அறுபட்ட வேறு கீழே இருக்கிறதுனால அதுல இருந்து பல தண்டு கிளம்பி வரும், பல கிளைகள் கிளம்பி வரும். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அதை வெட்டி மறுபடி வெட்டி விற்பார்கள். என்ன அர்த்தம் என்று சொன்னால் வேர் இருக்கிற வரை வாழ்வு இருக்கிறது என்று அர்த்தம். அந்த வேரோடு இழந்து விட்டால் அந்த வம்சம் முடிந்து போகிறது என்ற அர்த்தம். இங்க ராமன் சத்திய வார்த்தையாக சொல்லுகிறான். எவன் அறத்திலிருந்து நீங்குகிறானோ, ஆர் அறத்தினோடு அன்றி நின்றார், அறத்தோடு இல்லாமல் அன்றி அறமில்லாமல் நின்றார் எவரோ அவருக்கு முருகன் துணை இருந்தாலும் சிவபெருமான் பக்கத்தில் இருந்தா கூட அவர்களின் வேர் அறுப்பன், அவர்களுடைய வேரை அறுப்பன். இது கம்பர் இதை படிக்கிற மக்களுக்கு சொல்லுகிற செய்தி. அப்ப அறம் நம்மை வாழ வைக்கும், நம் தலைமுறையை வாழ வைக்கும். அப்படி இல்லை என்றால் இந்த அறமானது அறக்கடவுள் நம் வேரை அறுப்பேன் என்று சத்திய வார்த்தையாக ராமன் சொன்னதாக சொல்லலாம். வெறுவன் மீர், நீங்க பயப்படாதீங்க என்று அவர்களுக்கு அடைக்கலம் அளிக்கிறான். யாரு? அபயம் அளிக்கிறார் ராமர். பிறகு 10 ஆண்டுகள் அங்கே இருக்கிறார் ராமர். இதான் முக்கியமான செய்தி. 14 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ராமன் 10 ஆண்டுகள் அந்த தண்டவனத்தில் இருக்கிறான். அவ 10 ஆண்டுகள் மனைவி தம்பியோட 10 ஆண்டுகள் தண்டவனத்தில் இருந்து அந்த முனிவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த தவத்தை செய்வதற்கு எல்லா வேலைகளும் செய்து கொண்டு இருக்கிறார். 5 அமைதியின் ஆண்டு. அவன் மைந்தர் தீதியலர் வைகளர் மாதவர் சிந்தை எண்ணி அகத்தியல் சேர்க என இன்னு தன்னோடும் ஏகினார் என்று எழுதுகிறார். 5 10 வருஷம் இருந்து அதுக்கப்புறம் தண்டக முனிவர் எல்லாரையும் அமைதி காத்து அங்கே அமைதியை நிலைநாட்டி விட்டு பிறகு அந்த முனிவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, சரி நீங்க கிளம்பி அகத்தியர் இருக்கார், அந்த அகத்தியரை போய் பாருங்க என்று சொல்லி அனுப்புகிறார்கள். எதற்காக அவர்கள் அகத்தியர் அனுப்புகிறார் என்று சொன்னால் எதிர்காலத்தில் ஒரு போர் வரும், அந்த போருக்கு அவனுக்கு படை வேண்டும், அந்த படைக்களம் வேண்டும், அதை அகத்தியர் தருவார் என்று கருதி அகத்தியரிடம் போங்க என்று அவருக்கு வழி சொல்லி அந்த தண்டக முனிவர்கள் நன்றியோடு அவனை அனுப்பி வைக்கிறார்கள். இவர்கள் 3 பேரும் கிளம்பி போகிறார்கள். இந்த 10 ஆண்டு எப்படி கழிஞ்சிச்சுங்கிறத வான்மீகத்துல ரொம்ப தெளிவா எழுதியிருக்கார். எப்படி எழுதியிருக்காருன்னா, ஒரு முனிவர்கள், அதாவது ஒரு முனிவர்கிட்ட 13 மாசம் 12 மாசம் 4 மாதம் 5 மாதம் 7 மாதம், ஒரு வருடம் 1 மாதம், ஒருவருடைய குடிசையில் ஒரு 1/4 மாதம், இன்னொரு குடிசையில் 3/4 மாதம், 3 மாதம் 8 மாதம், 2 4 6 8 10, ஒரு 10 முனிவர்கள். அந்த 10 முனிவர்களுடைய குடிசைகளில் இந்த இவ்வளவு காலம் ஒரு முனிவர்கிட்ட 13 மாசம் இருந்தார், இன்னொரு 12 மாதம் இருந்தார்கள். இப்படி 2 வட்டங்களில் அவர்கள் தங்குகிற பொழுது 10 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இந்த 10 ஆண்டுகள் முடிந்தது என்று வான்மீகி ரொம்ப நுணுக்கமாக அவர்கள் தங்கியிருந்த காலம் முதற்கொண்டு எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இப்படி அவர்கள் சொல்லி அவர்கள் அங்கே அனுப்புகிறார்கள். இங்க போகிறப்போ சுதீக்கணன் என்கிற ஒருவனை பார்க்கிறார்கள். அவன் அவர்களை உபசரித்து அனுப்புகிறான். பிறகு அவர்களிடம் கிளம்பி நேராக அகத்தியரை பார்க்கிறார்கள். இந்த அகத்தியருடைய பண்பை அழகாக பாடல்களில் கம்பர் குறிக்கிறார். நீண்ட தமிழால் உலகை நேமியின் அளந்தான் என்று அகத்தியரை சொல்கிறார். அதாவது திருமால் உலகத்தை எப்படி அளந்தானோ, பாதங்களால் எப்படி மாவலி தன் பாதங்களால் உலகத்தை எப்படி அளந்தானோ அது மாதிரி நீண்ட தமிழால் உலகை நேமியின் அளந்தான் அகத்தியன். அகத்தியன் அந்த தமிழால் உலகத்தை அளந்தான். அப்ப தமிழை உலகம் பூராவும் அந்த தமிழ் மூலமாக அவன் அளந்தான் என்று அந்த அகத்தியனுடைய தன்மையை, அவனுடைய பெருமையை கம்பர் இங்கே பாடுகிறார்.
கண்டனன் ராமனை ராமன் வருவதை பார்க்கிறார் அகத்தியர். கருணை கூற புண்டரிக வாழ் நயனம் நீர் பொழிய நின்றான். ராமன் வருகிறான், அகத்தியன் பார்க்கிறான். பார்த்து கருணை கூற, அந்த உள்ளத்தில் அன்பு பொங்க, புண்டரிக வாழ் நயனம் நீர் பொழிய, அவன் கண்களிலிருந்து நீரானது பொழிய, என் திசையும் ஏழ் உலகும் எவ்வுயிரும் உய்ய குண்டிகையினில் பொருவில் காவிரி கொணர்ந்தான். யார் வணங்கினான்னா, எல்லா திசைகளுக்கும் எல்லா உலகுக்கும் எல்லா உயிர்களும் உய்ய, அவர்கள் உயிர் வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய காவிரியை தன்னுடைய அந்த குண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த சொம்புல கொண்டு வந்தார்ல, யாரு? அந்த அகத்தியர். அவன் பார்த்தான். யாரே? ராமனை பார்த்தான். யோசிச்சு பாருங்க, இந்த காவிரியை எப்படி சொல்லுகிறார் கம்பர்? என் திசையும் ஏழ் உலகும் எவ்வுயிரும் உய்ய, குண்டிகையில் பொறியில் காவிரி கொணர்ந்தான். பொறியில் காவிரி, தனக்கு ஈடிணை இல்லாத அந்த காவிரி, அவனுக்கு ஊமை சொல்ல முடியாத அளவிற்கு அந்த காவிரி எப்படிப்பட்ட காவிரி நதி? அந்த நதி என் திசையும் ஏழ் உலகும் எவ்வுயிரும் உய்ய. 12ஆம் நூற்றாண்டுல எழுதுறாரு. 8 திசைக்கு எப்படிங்க காவிரி உதவும்? காவிரியில் அந்த பாய்ந்து நீர் பெருகி அந்த விளைவித்த அந்த விளைபொருள்கள் எல்லாமே 8 திசைக்கும் போச்சு. எல்லா உயிரையும் உயிர்வித்தது என்று சொன்னால், அந்த காலத்துல கடல்ல ஏறி அவர்கள் விவசாயம் செய்து வியாபாரம் செய்தார்கள். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடிய வணிகர்கள் எல்லா நாடுகளிலும் கொண்டு போய் அந்த காவிரியுடைய விளைபொருட்களை கொண்டு போய் சேர்த்தார்கள். எல்லா உயிர்களையும் உயிர்ப்பதற்காக கம்பர் எழுதுகிறார். அந்த ஒரு காலத்துல மட்டுமா காவிரி உயிர்விக்க வச்சது? எத்தனை ஆண்டுகளாக, எத்தனை நூற்றாண்டுகளாக இந்த காவிரி எத்தனை உயிர்களை காத்து கொண்டு வருகிறாள் அந்த காவிரி. அந்த காவிரியை தன் அந்த என்ன சொல்றது, அந்த 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 செம்பில், குண்டிகை என்று சொல்லக்கூடிய அந்த செம்பில் கொண்டு வந்தவன் இந்த அகத்தியன் என்ற அகத்தியனுடைய பெருமையை கம்பர் இங்கே எழுதுகிறார். உடனே கம்பர் அவனை ராமனை புகழ்ந்து ஒரு பாடல் பாடுகிறார். அப்புறம் இங்கே இருங்க என்று அவனை வேண்டுகிறார். இங்கே இருங்கப்பா, நீங்க இங்கே இருங்க, உங்களுக்கு என்ன எல்லா வேலையும் நான் பண்ணி தரேன், இங்கே இருங்க என்று அவரை கேட்கிறார். அதற்கு ராமர் சொல்லுகிறார் உடனே, செருக்கடை அரக்கர் புரி தீமை சிதைவு எய்தி தருக்கு அழிதர கடித்து கொள்வது சமைத்தேன் வறுக்க மறையோய். அதாவது நான் அரக்கர்களை கொள்வது என்று முடிவு செய்திருக்கிறேன். ஆகவே முனிவனே, நான் இங்கே இருந்தா உனக்கு சிரமம், சண்டைக்கு வருவாங்க, இங்கே பிரச்சனை வரும். ஆகவே உன்னிடம் நான் தள்ளி இருக்கிறேன் என்று ராமர் அவரிடம் விடைபெற்றுக் கொண்டு செல்கிறார். போகிற பொழுது அகத்தியன் அவனிடம் அந்த வில், பரசுராமன் சண்டை போட்டு கொடுத்தானே அந்த வில்லு அகத்தியனிடம் சேர்ந்திருக்கிறது. அந்த அகத்தியன் அந்த வில்லை அவனிடம் திருப்பி கொடுக்கிறான். எதற்காக என்றால், நாளைக்கு ராமன் சண்டைக்கு போடுகிற போது பயன்படும் என்று சொல்லி அந்த வில்லை கொடுக்கிறான். நான் அம்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அம்பு கூட்டம் நிறைய அம்புகளை எடுத்து கொடுக்கிறான். பிறகு சிவபெருமான் கொடுத்த வாள் அவனிடம் இருக்கிறது. அந்த வாளையும் அவர்களிடம் கொடுக்கிறான். இந்த 3 ஆயுதங்களையும், அந்த ஆயுத கூட்டங்களை அகத்தியன் அவரிடம் கொடுத்து, நல்ல விதம் பத்திரமாக இருங்க. பக்கத்துல பஞ்சவடி என்கிற ஒரு ஊர் இருக்கிறது, அந்த வனம் இருக்கிறது. அந்த ஊரில் இல்லாது இல்லை, எல்லாமே அங்கே இருக்கிறது. அந்த ஊரில் போயிட்டு நீங்க நல்லபடியா அங்கேயே இருங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருங்க என்று சொல்லி அவர் அகத்தியர் அனுப்புகிறார். அந்த பஞ்சவடியில் என்ன இருக்கிறது? கண்ணி இள வாழை கனி ஈவ கதிர்வாளின் சென்னல் உள தேன் ஒழுகு போதும் உள தெய்வ பொன் எனலாய் புனல் ஆறும் உள அன்னம் உள பொன் இவளோட அன்பின் விளையாட என்று சொல்லி அனுப்புகிறார். நீங்க போகிற அந்த பஞ்சவடிங்கிற ஊரு சின்ன ஊர்லப்பா, அற்புதமான ஊர். அந்த ஊர்ல பொன்னி நதி இருக்கிறது. அந்த பொன்னி நதி இருப்பதால் அதை சுற்றி வனங்கள் இருக்கின்றன. அங்கே சென்னல் இருக்கிறது, தேன் இருக்கிறது, இளவாழை கனிகள் நிறைய இருக்கின்றன. இந்த பெண்ணோடு நீ நல்ல விளையாண்டு கழிப்பதற்கான இடம் அந்த இடம் பஞ்சவடி. ஆகவே அதை சென்று அடைவாயாக என்று சொல்லி அகத்தியர் அன்போடு அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அனுப்புகிறார். இது அகத்திய படலம். இதோடு இந்த 3 படலங்களை நாம் நிறைவு செய்கிறோம். ராமன் அகத்தியரிடமிருந்து விடைபெற்று கொண்டு இன்னும் தெற்கு நோக்கி அந்த பஞ்சவடியை நோக்கி செல்லுகிறான். அப்படி விராதனுடைய சாபத்தை தீர்த்து, இந்த சரமங்க முனிவனுடைய பிறப்பை அறுத்து, பிறப்பு நீங்குதலை கண்டு அவனுக்கு அந்த 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 என்ன சொல்வது, அந்த முக்தியை நல்கி, அதற்கு பிறகு அகத்தியனை வணங்கி தண்டகாரண்ய முனிவர்களை காத்து 10 ஆண்டுகள் அங்கே இருந்து, அதுக்கு பிறகு அகத்தியரை வணங்கி அவனுடைய ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு பஞ்சவடியை நோக்கி ராமன், லக்ஷ்மணன், சீதை செல்கிறார்கள் என்பதோடு இந்த நிகழ்ச்சியினுடைய உரையை முடிக்கிறேன். இதுகாரும் என்னுடைய உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.